எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க தொகுதியானது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி நம்மோடு பகிர வம்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில கடந்த கால மக்களின் வாக்களிக்கும் முறை எப்படி இருக்கு, அங்க கடந்த கால வரலாறு எப்படி இருக்கு, அதை பற்றி உங்களுடைய. இந்த தொகுதியும் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பேசின திருவொற்றியூர் தொகுதி மாதிரியே திமுக பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஏரியா. இதெல்லாம் சென்னையில வந்து அது குறிப்பா வட சென்னை பகுதிகளில் திமுக வந்து நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ராபின்சன் பூங்காவில் திமுக தொடங்கி அந்த கட்சி வந்து இங்க சென்னையில ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து 58 சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிய போதுலாம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த சென்னை வட சென்னை பகுதிகள். அதுல ஒரு பகுதியாக இந்த பெரம்பூர் தொகுதி. இந்த பெரம்பூர் தொகுதி வந்து திராவிட இயக்கத்துக்கே ஒரு முக்கியமான தொகுதி. ஏன்னா திராவிட இயக்கத்தோட முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் சத்தியவாணி முத்து அவர்கள் வந்து 67 இங்கதான் 67 அண்ணா ஆட்சி அமைக்கும் போது சத்தியவாணி முத்து அவர்கள் அம்மையார் அவர்கள் வந்து இங்க இந்த பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அப்புறம் அவங்க அதிமுக பட் ஆனா அவங்க 67 72 திமுக சார்பா இங்க தான் வெற்றி பெற்றாங்க. அதிமுக போய் சென்றவுடன் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம கிட்ட டெல்லி ராஜ்சபா போயிட்டாங்க. அவங்க ஆக்சுவலி அவங்க 77 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. வேற தனி கட்சியை தொடங்கி அப்புறம் அதிமுக சேர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் ராஜ்யசபா அமைச்சாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுக இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த மாடர்ன் திமுக ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் சென்னையை சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் ஒருத்தர பருதி அவர்கள் வந்து தன்னுடைய முதல் தேர்தல் வெற்றியை வந்து இங்க இருந்தா 84 ஜெயிச்சிருக்காரு. இது வந்து அப்ப வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதி. அதற்கு பிறகு 89 96 இங்க திரு செங்கை சிவம் என்றவர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த செங்கை சிவம் யாருன்னு பல பேர் தெரிஞ்சிருக்கோம். இப்போதுல மேயர் பிரியா அவர்களுடைய தாத்தா தான் அந்த செங்கை சிவம். இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இதற்கு பிறகு இந்த பகுதியில வந்து திமுக இந்த பெரம்பூர் பகுதியில் திமுக சில ஆர்கனைசேஷன் சேலஞ்சஸ் உட்கட்சி சில நேரத்துல கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சது. இதுல வந்து நீங்க 2001 கூட 2001 2006 இது கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தொகுதி அங்க ஜெயிச்சது. இப்ப இந்த சூழல் தான் அதிமுக இருந்து இந்த 2006 to 16 அந்த ஃபேஸ்ல வந்து அதிமுக சென்னையை டார்கெட் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் பல லீடர்ஸ் வந்து எமர்ஜ் பண்ணி விடுறாங்க. 2001 அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பகுதியாக தான் அங்கே வெற்றிவேல் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர். அவர் வந்து இந்த பெரம்பூர்ல வந்து அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஆக்சுவலி பெரம்பூர் ஆர்கே நகர் 2 பேர் சேர்ந்து முதல்ல ஆர்கே நகர் 2011 வெற்றி பெறாரு. கம்யூனிஸ்டுக்காக அதிமுக கூட்டணி கம்யூனிஸ்டுக்காக பெரம்பூர் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அப்புறம் ஆர்கே நகர் தொகுதியை வந்து ஜெயலலிதா ராஜினாமா செய்துட்டு வர்றார். 16 மறுபடியும் பெரம்பூர்ல இருந்து வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் அவர் டிடி தினகரனுடன் போட்டி போகும்போதெல்லாம் போய் அந்த எம்எல்ஏ பதவியை கொஞ்சம் ரிசைன் பண்ணி அவருக்கு அந்த அதிமுக ஒரு சில இஷ்யூஸால அவர் போறாரு. அப்புறம் அவர் இந்த கொரோனா காரணமாக அகால மரணம் அடைஞ்சார். அதற்கு பிறகு அதிமுகவில் அந்த வெற்றிவேல் வெற்றிவேல் எந்த ஒரு பவர்ஃபுல்லா இருந்து அவருக்கு அந்த வேற்றிடத்தை அதிமுக நிரப்பவே முடியல. வெற்றிவேல் உடைய கோபம் என்னன்னா அவரு ஜெயக்குமார் இருந்த அளவு பவர்ஃபுல்லான லீடர் அவர் வந்து ஜெயக்குமாரும் கிரவுண்ட் லெவல் வளர்ந்த ஒரு லீடர் தான். இந்த வெற்றிவேலுடைய பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து காங்கிரஸ் கட்சி என்பது அது ஒரு 90கள் 80கள் ஏர்லி 90கள் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்போ காங்கிரஸ் கட்சி தமாக பிரிந்து வரும்போது இவர் வெற்றிவேல் இப்ப தமாக இருக்காரு. அப்போ கவுன்சிலர் இருக்கார் ஸ்டாலின் மேயரா இருக்கும்போது. இப்போ தமாக எதிர்கட்சின்னு போனோன்னா அவர் ஸ்டாலினுக்கு எதிராக எங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள பாலிடிக்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அதிமுக சேர்ந்து கொஞ்சம் வளர்றாரு. இதே போலதான் இன்னும் கராத்தே தியாகராஜன் போன்றவங்க எல்லாம் இந்த ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் தான். இவங்க அந்த 2001 to 16 காலத்துல திமுக சில சென்னையில கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணும்போது வெற்றிவேல் உடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவால் சென்னையில ஒரு பவர்ஃபுல்லான லீடரை உருவாக்க முடியல. அவங்க வந்து ஜெயக்குமார் ஆகட்டும், இங்க திரு வட சென்னையில் வெங்கடாச்சலம் போன்றவங்க எல்லாம் அவங்க ட்ரை பண்றாங்க. பட்
அவங்களால பெருசா இங்க சென்னையில லீடர்ஸ் எமர்ஜா பண்ண முடியல. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன, எடப்பாடி வந்து தன்னுடைய ஆட்சியில் செய்த பெரிய பிளண்டர்ஸ் என்னன்னா, அந்த 2016 சென்னையில மாநகராட்சி தேர்தல் நடக்கல. அது தொகுதி மறு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிருந்தாங்க. கிராமப்புற ஊராட்சி தேர்தல் இருந்தா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கவே இல்லை. அது உள்ளாட்சி தேர்தல் எப்படி 21 நடத்தி ஒரு சில பவர்ஃபுல்லான கவுன்சிலர்ஸ் இங்க உள்ள வச்சிருந்தாருன்னா அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது இல்லாததால அதிமுக வந்து இங்க அந்த பலவீனம் இப்படி இன்னும் கொஞ்சம் தொடருது. இன்ஃபேக்ட் நீங்க இந்த தொகுதியில அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா 2011 அந்த கூட்டணி வேட்பாளர் சவுந்தரராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் 52% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறார். அதிமுக கூட்டணி இல்லை. வெற்றிவேல் 42% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறார் 16. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 19 ஒரு இடைத்தேர்தலில் ராஜேஷ் என்பவர் வந்து 20% தான் வருது. இப்போ இந்த இடைத்தேர்தலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2019 நடந்த அந்த நம்ம நல்லா தெரிஞ்ச 22 தொகுதி இடைத்தேர்தல் ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதுல வந்து அதிமுக வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. சில எந்தெந்த பாராளுமன்ற தொகுதிகள்லாம் உட்பட்ட சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடக்குதோ அந்த பாராளுமன்ற தொகுதியை கூட்டணி கட்சி கொடுத்துட்டு சட்டமன்ற தொகுதியை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ஜெயிச்சிடலான்னு. இப்படிதான் வந்து ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற தூத்துக்குடி போன்ற பகுதியெல்லாம் சட்டமன்ற தொகுதியை வந்து இவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்லிமெண்ட் தொகுதி வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்லிமெண்ட் முக்கியம் அது கூட்டணி கட்சி கொடுத்தாங்க இங்கெல்லாம். ஆனா இப்போ நீங்க ராமநாதபுரத்தை பாஜக ஜெயிக்குது கொடுக்குறாங்க, பாஜக ராமநாதபுரத்தை தூக்குறாங்க. ஆனா சட்டமன்ற ராமநாதபுரத்துக்கு உட்பட்ட பரமக்குடி தொகுதியில அதிமுக ஜெயிக்கிறாங்க. திண்டுக்கல் தொகுதியை பாமக கொடுக்குறாங்க, பாமக திண்டுக்கல்ல ஜெயிக்குது. திண்டுக்கல் பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட நிலக்கோட்டை தொகுதியில வந்து அதிமுக சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி சென்னையில ட்ரை பண்ணி வேலை செய்யலை. ஏன்னா சென்னையில வந்து அப்ப தேமுதிக கொடுக்குறாங்க, ஒர்க் பண்றாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனாலும் 20% ஓட்டு தான் இருக்கு. நீங்க நல்லா ஒர்க் பண்ணி அட்லீஸ்ட் 40% வந்திருக்கணும். பட் 20% வருதுன்னா அப்படின்னா ஒண்ணு திமுக அமைப்புன்றது சென்னை மாநகராட்சிக்குள் சென்னையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது ஒரு பார்க்கணும். இன்னொன்னு வந்து அதிமுக செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு சென்னையில் இவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்கு தெரியுன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ற இடைத்தேர்தலில் 20% ஓட்டு தான் வந்திருக்குன்னா பண்ணது இது பெரிய ரொம்ப பலவீனமா இருந்திருக்கு. இந்த பலவீனம் தான் நீங்க பிறகு அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 21 சட்டமன்ற தேர்தல் கூட 21 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அளவுல அதிமுக இருக்கும்போது இங்க 25% வந்திருக்குன்னா இங்க வந்து சென்னையில ஸ்ட்ரக்சரலி அதிமுக ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதுதான் இது எவிடன்ஸ் காட்டுது. இதுல வந்து மாற்று சக்திகள்லாம் வரும்போது மாற்று நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள்லாம் இதுல அதிமுக பலவீனத்துல இந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க. செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இளம் பெண்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் உமன்லாம் ஜெயலலிதாவோட அரசியலே புரியலாம் கூட ஜெயலலிதா அந்த அவங்களுக்கு கெரிஸ்மாவுக்காக ஓட்டு போடுவாங்க. ஜெயலலிதா இல்லாத போது அந்த அதிமுகவுக்கு அவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க தேங்க. இதுதான் சென்னையில அதிமுகவோட பெரிய அளவுக்கு செட்பேக் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். இதுல வந்து இப்போ நீங்க இப்போ திமுகவோட ஓட்டுன்றது நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணியிருக்கு. அது குறிப்பா அந்த 2019 இடைத்தேர்தல் ஜெயிச்சப்பறம் திரு RD சேகர்ன்றவங்க இதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக என்பது பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது 79,000 ஓட்டு எடுக்கிறாங்க 16ல, 19 26,000 ஓட்டு தான், 21 அவ்வளவு வேலை செஞ்சு 50,000 ஓட்டு, 24 27,000 ஓட்டு தான் போகுது. ஸோ அதே பெரிய வீழ்ச்சி. பிறகு நீங்க இப்போ நீங்க நாம் தமிழர்ல பாத்தீங்கன்னா இந்த வீழ்ச்சியில அவங்க பெனிஃபிட் வாங்குறாங்க. 2014 3,000 ஓட்டு எடுத்தவங்க 19ல 10,000 ஓட்டு, 21ல 19,000 20,000 அப்படியா. ஸோ அந்த டபுள் பண்ணிட்டு அவங்க நாம் தமிழ் இங்க வளர்ந்துருக்காங்க. இங்கேயும் அவங்க நாம் தமிழுக்கு அந்த ஓட்டு 24ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 24 நம்ம ஸ்பிரிட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். இங்க வந்து திமுக நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் 56% இருக்காங்க. நம்ம திருவொற்றியூர்ல நான் சொல்ல போய் சொன்னேன், நீங்க வந்து திருவொற்றியூர்ல சீமான் போட்டிட்டதெல்லாம் 46. இப்போ ஆனா இதுல போட்டினா 50 தாண்டி இருப்பாங்க. இதெல்லாம் 50 தாண்டி இருக்கு. இந்த 21ல 52% எடுத்திருக்காங்க. பார்லிமெண்ட்ல 56 ஷூட் இருக்கு, பெரிய ஃபைட் இல்லாததால. நீங்க வந்து எதிர்த்தரப்புல அதிமுக வந்து 16% எடுத்திருக்காங்க, பிஜேபி 13%.
நீங்க அதிமுக பிஜேபி கம்பைன்டு ஓட்ட சென்னை ஃபுல்லாவே ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்கு. அது காரணம் என்னன்னா, மாற்றுன்னு நினைக்கிற சில எலிட்ஸ் மத்தியில பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு, அதுதான் எடுத்திருக்காங்க. ஸோ 25% எடுத்த இடத்துல அவங்க வந்து 29% போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க வந்து 9% எடுத்த இடத்துல 12% அவங்க எடுத்துட்டாங்க. மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டுல ஒரு சிறிய பகுதி நாம் தமிழருக்கும் இன்னும் மற்றொரு பகுதி வந்து பாஜகவுக்கும் போயிருக்கு. அப்புறம் அசியூமிங் பாஜக அதிமுக ஓட்டு 100% ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிமுக ஓட்டு வந்து அரௌண்ட் 30% தான் இங்க இருக்கும். அது அவ்வளவுதான் இவங்க அதிமுக ஸ்ட்ரக்சரே. திமுக வந்து சென்னையில வந்து அது வட சென்னை பகுதியில் 40-45% ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இது தோற்கடிப்பது ரொம்ப சிரமம். நாளைக்கு விஜய் வந்தாலுமே விஜய் என்ன அதிகபட்சம் திமுக 45% போட்டு டிவைட் பண்ணலாம். நாம் தமிழர் ஓட்டு நாம் தமிழர் ஸ்ட்ரக்சரா மீட் பண்ணி இந்த தொகுதியில் நாம் தமிழர் கொஞ்சம் நிற்கும் தான் நான் நம்புறேன். பாஜக எடுத்த ஓட்டை கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம் விஜய். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில வந்து அதிமுக ஃபர்தரா, ஏன்னா பாஜக ஓட்டு கொஞ்சம் விஜய் டென் பண்ணும்போது அதிமுக அது 25% அரௌண்ட் தான் நிற்கும். ஸோ இதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா அதிமுக இங்க சென்னையில் இருக்க, அது குறிப்பா இந்த தொகுதியில் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இதுல வந்து ஒரு இப்போ டிஃபரன்ஸே ஒரு 10-15% மேல வரும் தான் நான் நம்புறேன். கம்ஃபர்டபுளா இருக்காங்க திமுக. இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு திரும்ப நிற்கப்படலாம்? இதுல வந்து திமுக யார் நின்னாலும் ஜெயிப்பாங்க. ஆர்டி சேகருக்கு திரும்ப சீட் கொடுக்குறாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கூட்டணி கட்சிக்கு யாராவது கொடுக்கலாம் திமுக அந்த தொகுதியை. அதே மாதிரி அதிமுக அந்த தொகுதியை பாஜக தலையில கட்ட பார்க்கும். நீங்களும் வேட்பாளர் கொண்டு வந்துருங்க அந்த கட்டணம். அதிகமா வெற்றி இல்லாத தொகுதிகளை பாஜக சென்னையில 50% தொகுதி அதிமுக கூட்டணி கட்சிகள் கொடுப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்க சொன்னீங்க 2016க்கு அப்புறம் வந்து அதிமுக சென்னையில் வளருவதற்கான அதிகபட்சமான அந்த நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. நடவடிக்கை அதான், ஏன்னா அவங்க வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தால்தான் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ அது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாதது வந்து பெரிய செட்பேக் ஆகுது. இது வந்து அதிமுக நிர்வாகிகளே என்னோட சொன்னது. நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்து எங்களுக்கு வந்து அந்த நிர்வாகிகள் கவுன்சிலர் அப்படி பதவி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த பதவி யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது இல்லை. இதே பிரச்சனை தான் திமுகவுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. ஏன்னா அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்காது, 2ஆம் கட்ட நிர்வாகிகளே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஓரளவு திமுகவுக்கு பண்ண கோயம்புத்தூர்ல கவுன்சிலர்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அதிமுக சென்னையில இன்னும் பவர்ஃபுல் கவுன்சிலர்ஸ் கிடையாது. திமுக கவுன்சிலர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை. அப்ப குறிப்பா நீங்க சொல்லதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக எளிமையா வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் எளிமையா வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் இது ஒண்ணு. நிச்சயமா அந்த பெரம்பூர் தொகுதியில இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பத்தி, அதுவும் அங்க இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பத்தி சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியை பற்றி பேசலாம்.